காப்போம் எங்களுடைய அமைப்பின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் காலகட்டத்தில் நாட்டை காப்போம் தன்னுடைய ஒரு தேர்தல் நிலைப்பாட்டினை எடுத்திருக்கிறது. அதனை குறித்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மத்தியில் எடுத்து சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். என்னுடைய பெயர் ராஜன். நான் வழக்கறிஞராக இருக்கிறேன். நாட்டை காப்போம் அமைப்புடைய அமைப்பாளராக இருக்கிறேன். அதே போன்று அருகாமையில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருப்பவர் மதிப்பு மரியாதைக்குரிய முனைவர் செபாஸ்டின் அவர்கள் அவருடைய மாநில குழு உறுப்பினராக இருக்கிறாங்க. அதே போன்று சகோதரி லில்லிபாய் இருக்கிறாங்க. அவர் குடும்ப சமூக அமைப்பினுடைய செயல்பாட்டாளராக இருக்கிறாங்க. இங்க நிசாத் இருக்கிறாரு. அவர் சமூக செயல்பாட்டாளராக இருக்கிறாரு. பாலகிருஷ்ணன் கீழே இருக்கிறாங்க. அதே போன்று சரஸ்வதி இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு சமூக செயல்பாட்டாளர். 2 மாணவர்கள் இருக்கிறாங்க. அருள் ரகு இருக்கிறாரு. திரு ஜெனித் இருக்கிறாரு. இவங்க மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க. உங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டு அறிக்கையை உங்க முன்னாடி வெளியிடுறதுக்கு பெருமைப்படுறோம். இதை நாங்கள் வெளியிட்டுறோம். இது தொடர் வாங்க இருக்கு. Bosco. இதனுடைய 2024 மக்களவை தேர்தல்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் தேர்தல் நிலைப்பாட்டு அறிக்கை குடிமை சமூக அமைப்புகள் இணைந்து தயார் செய்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கை. இதுவரைக்கும் நடந்த 17 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த 18வது பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் யாரை ஆதரிப்பது என்பதை குறித்து குடிமை சமூக அமைப்புகள் அதை முறையாக சொல்வதற்காக இந்த தேர்தல் அறிக்கையினை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கையை உங்கள் மத்தியில் வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த மக்களவை தேர்வு என்பது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களும் சரி, குடிமை சமூக அமைப்புகளும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, இந்த நேரத்தில் ஒரு புதிய இந்தியாவை காண்பதற்காக பல்வேறுபட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழகத்தில் நாட்டை காப்போம் என்கக்கூடிய அமைப்பின் சார்பாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக இது ஒரு அச்சம் கலந்த ஒரு ஜனநாயக நாடு என்பது இந்தியாவில் உருவாகி இருக்குது. இது ஒரு ஜனநாயக நாடு என்று பெருமைப்பட்டு சமூக நீதியும் சமத்துவமும் சுதந்திரமும் மனித மாண்பும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நாடாக நினைத்த ஒரு நாட்டில் ஒரு அச்சம் கலந்த ஒரு ஜனநாயகம் இருக்கிறது. இந்த அச்சம் கலந்த ஜனநாயகம் என்பது இந்த நாட்டிற்கு ரொம்ப ஆபத்தானது. இந்த அச்சக்கலந்த ஜனநாயகம் நீடிக்கும் என்றால் இது ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு போக்கை பார்க்கிறோம். இந்த நாடு ஜனநாயகத்திலிருந்து இப்பொழுது சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலுடைய முடிவு என்பது சர்வாதிகாரம் இல்லாமல் அது ஜனநாயகம் என்பதை முழுமையாக நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். இந்த தேர்தலை குறிப்பாக இந்தியாவை கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்திருக்கக்கூடிய RSS பிஜேபியினுடைய அரசு இந்த நாட்டில் வறுமையை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இது பன்னாட்டிற்கு இந்த நாடு தாழ் வார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது முழுமையாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் ஆணையம் என்பது அவருடைய தலையீடு என்பது முழுமையாக இருக்கிறது. வாக்களிக்கக்கூடிய உரிமையிலும் கூட இன்னைக்கு முழுமையான தலையீட்டு காரணமாக இங்கு பல்வேறுபட்ட வாக்காளர்களும் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்தியாவில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழல் என்பது ஒரு ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது. வெளிப்படைத்தன்மை என்பது மிகவும் ஒரு குறைந்த ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த தேர்தல் என்பது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மனித உரிமைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு மோதலாக பார்க்கின்றோம். ஜனநாயகத்திற்கும்
பாசிசத்திற்கும் இடையான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம். மத சார்பின்மைக்கும் மதவாதத்திற்குமான ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம். பன்முக தன்மை என்பது முழுமையாக அளிக்கப்பட்டு ஒற்றத்தன்மைக்கான ஒரு தேர்தலாக இதை பார்க்கின்றோம். பகுத்தறிவுக்கும் சனாதனத்திற்கும் உள்ள தேர்தலாக இதை பார்க்கின்றோம். ஏழைகளுக்கும் கார்ப்பரேட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாக பார்க்கின்றோம். இது ஒரு போர். இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது இது இங்கு நடக்கக்கூடிய கருத்தியலுக்கான ஒரு போராக நாம் பார்க்கின்றோம். இந்த வகையில் தான் குடிமை சமூக அமைப்புகளான நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்பது இந்த வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது குறிப்பாக இந்திய நாட்டுடைய அடிப்படை கோட்பாடுகளான ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சமூக நீதி, சுதந்திரம், சகோதரத்துவம், கூட்டாட்சி தத்துவம் ஆகியவை பாரபட்சம் என்று செயல்படுத்துவதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை எதிர்நோக்குகிறோம். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே தேச தேர்தல் என்று ஒரே நேரத்தில் தேர்தல் போன்ற ஒற்றைவாதத்தை விடுத்து இந்த பழம்பெரும் நாட்டின் பன்முகத்தன்மை பாதிக்கப்படக்கூடிய நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். குறிப்பாக சட்டத்துக்கு புறம்பாக தாங்களே சட்டத்தை கையில் எடுத்து செயல்படும் RSS மற்றும் சங் பரிவாருடைய அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும் என்கக்கூடிய கோரிக்கையை நாங்கள் குடிமக்கள் அமைப்பு சார்பாக முன்னாடி வைக்கின்றோம். அவைகளின் சட்டவிரோத செயல்கள் தீவிரவாத அமைப்புகளின் கிரிமினல் குற்றமாக அறிவிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் முன்வைக்கின்றோம். அரசின் அனைத்து மேல்மட்ட அமைப்புகளிலும் பாசிசம், இந்து ராஷ்டிரம் மற்றும் வகுப்பாதத்தை தூக்குப்பிடிக்கும் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை நியமிக்கும் பணி நீடிப்பு செய்யும் பதவி உயர்வு வழங்கும் போக்கு உடனடியாக நிறுத்தப்படுவதோடு ஆளும் அரசின் மிரட்டலுக்கு அஞ்சாது செயல்படும் சில அமைப்புகள் மற்றும் அதிகாரிகளை பழிவாங்கும் போக்கு என்பது ஒன்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கிறோம். குறிப்பாக CAA, NRC, UAPA சட்டங்களை NIA அமைப்பு மற்றும் FCR திட்டங்கள் கைவிடப்பட்டு மக்களும் மக்கள் சார்ந்த அமைப்புகளும் சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றோம். குறிப்பாக UAPA சட்டத்தின் கீழ்